இப்பொழுதெல்லாம் ஜாதகம் பொய், ஜோதிடம் பொய் என்று ஜாதகத்தை மாத்திரம் அல்ல, முன்னோர்கள் நமக்கு கொடுத்து வைத்து விட்டு போன பல வாழ்வியல் முறைகளை எள்ளி நகையாடி ஏளனம் செய்கிற ஏடுபடிக்காத ஏந்தல்கள் நானிலம் தோறும் இருக்கிறார்கள். வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் ஐயா அவர்கள் பிரார்த்தனை பூக்கள் என்கின்ற நூலிலே குறிப்பிடுகிறார், ஒருவர் 10 ஆண்டு காலம் ஜோதிடத்தில் பயணித்த பிறகு ஜோதிடத்தை பற்றி கருத்து தெரிவித்தால் அவரின் கருத்தை ஏற்கலாம் என்கிறார். வலம்புரி ஜான் ஐயா அவர்கள் படிக்காத நூலா? அவருடைய வாழ்வில் ஏற்படாத அனுபவங்களா? இப்படி நமது முன்னோர்களுடைய அனுபவங்களை பாடமாக ஏடுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை சரியான நபர்கள் சரியான முறையில் கற்றுக்கொண்டவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டால் வாழ்வு வளம் பெறும். ஜோதிடத்தை நம்புவதும் நம்பாததும் அது அவரவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கிறது. நம்பிக்கை தருகிற 5ஆம் பாவம், நல்ல உண்மையான நேர்மையான வழிகாட்டியை சுட்டுகிற 9ஆம் பாவம், தன்னை பற்றி அறிகிற லக்ன பாவம் கெட்டுப்போன மனிதர்களுக்கு உலகமே ஒரு இருட்டறைதான். அவர்கள் கையில் விளக்கை கொடுத்தாலும் கூட அவர்கள் விளக்குக்கு எதுக்கு செலவென்று அதை அணைத்துவிட்டு இருளிலே அணைந்து நடப்பார்கள். எனவே நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை என்கின்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நல்லதை கூட நலம்பல பெறுகிற மனிதர்களிடத்தில் சொல்ல வேண்டுமே தவிர நலத்தை நாடாத வெற்று நிலத்தை நாடுகிற மனிதர்களுடைய இதயத்தில் பதியம் இடுவது பாறையில் விதை விதைப்பது போல. எனவே அவர்களை விலக்கிவிடலாம், நாம் விலகிவிடலாம்.